சாரங்கபாணி, பர்மாலிருந்து இந்தியாவுக்கு போகிறப்போ சிங்கப்பூர் வழியாக தான் போகிறோம். நம்ம மலைய தமிழர்கள் பிரச்சனையை அங்கே வச்சு பேசிக்கலாம். நான் சொல்கிறது சரிதானுங்க? சரிதாங்க, நான் வர்றேங்க ஐயா. வாங்க. உங்க மேல அம்பேத்கருக்கு இவ்வளவு பிரியம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் 2 பேரும் ஒரே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பெரியும் இருக்காதுங்களா? ஆனா அதுக்காக புத்த மாநாட்டுக்கு வாங்கன்னு அவர் ஒரு தந்தி அனுப்பின உடனே சரியான ஏற்பாடு இல்லாம புறப்பட்டு வந்துடுறதா? I think Mr. Ramaswamy's speech in the conference was brilliant. So Mr. Ramaswamy, how did you find the conference? ரொம்ப நல்லா இருந்தது. மிஸ்டர் ராமசுவாமி, பல வருஷங்களா நம்ம 2 பேரும் நம்ம மதத்தில் இருக்கிற அநியாயங்களுக்கு எதிராக போராடிக்கிட்டு வரோம். ஒரு பிரயோஜனமும் கிடைக்கிறதா தெரியல. அதனால நான் புத்த மதத்தில் சேரலான் இருக்கேன். என்ன சொல்றீங்க? நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவுங்க. ஆனா சேரும்போது தனியா போய் சேராதீங்க. ஒரு பெரிய கூட்டத்தோட போய் சேருங்க. அப்பதான் மரியாதை இருக்கு. நீங்களும் எங்க கூட வந்து சேர்ந்துடலாமே. எனக்கு அது சரிப்பட்டு வரும் தோணலைங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஜாதி ஒழிப்பு பிரச்சாரத்துக்காக நான் சாமி சாலையெல்லாம் போட்டு உடைக்கணும். சாமி படத்தையெல்லாம் இருக்கிறேன். இதையெல்லாம் இந்து மரத்துக்குள்ளே இருந்து செய்யறதுனால்தான் இதையெல்லாம் செய்யறதுக்கு நீ யாரு அப்படின்னு கேள்வி கேட்கிற உரிமை யாருக்கு இருக்கிறது இல்லைங்க. நான் வேற மரத்துக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சௌரியம் எனக்கு போயிருங்க. உங்க பொசிஷன் எனக்கு புரியுது மிஸ்டர் ராமசுவாமி.